வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பிறந்திருக்கின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சிறுதூர பயணங்களிலே தாய்மார்களால் சகோதரர்களால் நல்லதொரு மாற்ற இளைய சகோதரர்களால் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது. உங்களுடைய 8 ராசியிலிருந்து மீண்டும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மட்டுமல்ல 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. 8 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்றது. இடம் விட்ட இடம் நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கன்னி என்பதே புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசியை, அதாவது 16ஆம் தேதி செப்டம்பர் உங்களுடைய ராசியிலே, 17ஆம் தேதி சூரிய பகவானும் செப்டம்பர் உங்களுடைய ராசியிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் ராசியை விட்டு 8 2ஆம் இடத்திலே செல்ல போகின்றார். இப்போ கொடுக்கல் வாங்கல்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். அஷ்டமாதிபதி முயற்சி சனாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அவர் 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடு, குடும்ப ஸ்தானங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆனாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாயை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கணவன் இதுநாள் வரையில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. 4-7 வரன் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களில் ஒரு சில மாற்றத்தை கொடுத்தே தீர வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த 4ஆம் இடம் கன்னி ராசிக்கு ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய நெருப்பு ராசி, ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ராசியை ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே பலம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே ஒரு சில அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே 11 உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அதுவும் 9ஆம் இடத்திலே நவமி திதியிலே பிறந்திருக்கின்றது. நவமி திதியிலே பிறந்திருக்கின்ற பொழுது 9ஆம் இடத்தை உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை, ஆசைகள் திருப்திகரமாக வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. செப்டம்பர் என்பது அள்ளி தருகின்ற ஒரு வகையிலே விரயஸ்தானத்திலே விரையாதிபதி என்று இருந்த பொழுதும் உங்களுக்கு ராசிநாதனும் தொடர்பு வைத்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, மீண்டும் குருவின் அனுக்கிரகம் ராசியை பார்க்கின்றது. இதுவே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாதது, ராசியை குரு பகவான் பார்க்கின்றது. 4 7 என்று சொல்லக்கூடியவர் அவர் பலம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே இதுநாள் வரையில் தடைப்பட்ட திருமணங்கள் கூட இந்த மாதங்களிலே உங்களுக்கு திருமணங்கள் வைபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. குருவின் பார்வை என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடத்தை மட்டுமல்லாதது கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. தொழில்களிலே வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்குகின்ற மாதம் என்பது இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, இந்த செப்டம்பர்களிலே அற்புத உயர்வுகளை